ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ இன்று முதல் ஒவ்வொரு நாளும் தினமுமே ஏதாவது ஒரு ஜீவராசிகளுக்கோ அல்லது கடவுளுக்கோ இந்த பிரபஞ்சத்திற்கோ நீ நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் உன்னை சுற்றியுள்ள ஒவ்வொரு உயிருக்கும் பொருளுக்கும் தினமும் ஒரு முறையேனும் உண்டு இரு கரம் கூப்பி நன்றியை செலுத்திப்பார். உனக்கு உதவிய உள்ளங்கள் நலமும் வளமும் பெற நன்றியுடன் பிரார்த்தனை செய். உனக்கு வார்த்தையாலோ சொல்லாலோ செயலாலோ பலப்படுத்தியவர்களுக்கு நன்றியை செலுத்து. ஏதாவது ஒரு விதத்தில் உன் நன்றியுணர்வை திரும்ப செலுத்திவிடு. நீ திருப்பி செலுத்தாத ஒன்று கடனாக நிற்கும். கடனாளியை கூட இதை கூட மன்னிப்பதில்லையே. எனது தாரக மந்திரம் நன்றியுணர்வுதான். இந்த ஒன்று மட்டும் உன்னை பிடித்து கொண்டால் போதும். அதனின் மாயஜால வித்தையில் நீ மெய் மறந்துதான் ஆடி அசைந்து போவாய். ஆம், உன்னுடைய மெய்க்குள் ஆடும் பொய்யான ஆணவம், அகங்காரம், கோபம், குரோதம், வெறுப்பு, காமம், மதம், இனம், ஜாதி, ஏழை பணக்காரன் என்ற அனைத்தையுமே கொன்று பித்தாக்கி சித்தனாக்கிவிடும். இதை நீ செயல்படுத்திப்பார். ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் ஆற்றலும் உன்னை நோக்கி வருவதை நீ காண்பாய். இறைவனின் அருளும் பொருளும் உன்னை நோக்கி வரும். உறவுகளெல்லாம் உன்னை நோக்கி குவிந்து கொண்டே இருப்பார்கள். உன் வாழ்வில் இல்லை என்ற சொல்லை இல்லாதாக்கி உன் வாழ்க்கையை பல வழிகளில் மேன்மையடையவே எல்லோருக்கும் நீ தினமும் நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அவர்களிடம் சண்டையே இட்டாலும் அதற்கும் நீ நன்றி என்று சொல்லிப்பார். எல்லாவற்றிற்கும் நன்றி, கடவுளுக்கு நன்றி, இது எல்லாமே நல்லதுக்கே என்று தினமும் சொல்லிக்கொண்டே வா. உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் கண்மூடி காணாமல் போனது போல நிச்சயம் காணாமல் போகும். உனக்கு ஏற்பட்ட நிம்மதிக்கு அளவே இருக்காது. சந்தோஷத்தில் நீ துள்ளி குதிப்பாய். ஏனென்றால் இந்த வார்த்தைகளை நீ சொல்ல சொல்ல உன்னுடைய வாழ்க்கையில் பல மகிமைகள் பிறந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நாளையும் இறைவன் உனக்கு கொடுத்திருக்கின்றார். அந்த நாளை நீ சந்தோஷமாக நல்லபடியாக மாற்ற வேண்டியது உன்னுடைய பொறுப்பல்லவா? இறைவனுக்கு நன்றி சொல். இந்த நாளை உனக்கு கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல். உன் வாழ்வில் என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றாரோ எல்லாவற்றிற்குமே நன்றி சொல். அது இன்பமாக இருக்கட்டும், துன்பமாக இருக்கட்டும். துன்பம் வந்தால் உன்னுடைய கர்ம வினையை கரைப்பதற்கே இறைவன் அந்த துன்பத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார் என்று அந்த இறைவனுக்கு நீ நன்றி சொல். இன்பம் வந்தால் நான் இத்தனை நாட்கள் கஷ்டப்பட்டேன், இப்போது எனக்கு இறைவன் இன்பத்தை கொடுத்து விட்டார் என்று அந்த இறைவனுக்கு நீ நன்றி சொல். எது நடந்தாலும் எல்லாவற்றிற்குமே ஒரு காரணம் இருக்கும். எல்லாம் நன்மைக்கே. அந்த இறைவனுக்கு நன்றி என்ற பழக்கத்தை மட்டும் நீ சொல்லிக்கொண்டே இரு. உன் வாழ்க்கை மிகவுமே சந்தோஷமாக மாறும்.